பாறையாக இருக்குது. இப்போ இன்னொரு சம்பவம் பண்ணிட்டேன். கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டதில் சைடில் ஓப்பனாக இருக்கும். இதை கவனிக்காமல் இதை தண்ணியில் இறக்கிட்டேன். குட் மார்னிங். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சரியான மழை. நம்ம கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிது. ஸோ நல்ல மழை நேற்று நைட்டு. தரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரமாகவே இருக்குது. நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கும்ல. ஸோ நான் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ்லேருந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா வியூவே செம்மையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டே 4 ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எப்பா அமேசிங் வியூ இங்கேருந்து. ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் இப்படி ஒரு வியூ. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே இறங்கி போய் ஃபுல்லாக இன்னொரு வாட்டி காட்டுறேன். ஸோ ரூம் வெளியே இருந்து ஒரு வியூ, ஃபுல் வியூ பார்த்துக்கலாம். வாவ், சிம்பிளி மைண்ட் ப்ளோயிங். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வில்லேஜு. பாருங்க, அப்பா மலை மேலே ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அது ஏதோ ஹோம் ஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங்கோட டே 2. நேற்று வந்து நம்ம ஒய்லின்ஹோ லாவோ சாய் தாவான் வில்லேஜ் போனோம். இன்றைக்கி வந்து சூப்பான் அண்ட் கியாங் தா சாய் வில்லேஜ் ட்ரெக்கிங் போக போகிறோம். ஸோ கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜியாங் தா சாய் அப்படின்ற வில்லேஜுக்கு தான் போகிறோம். அங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி வியட்நாமோட வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குது. இங்கேயே சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அதுக்குள்ளேயா வந்துட்டோம். பரவாயில்ல, இன்றைக்கி ரோட்டில் தான் நடந்து போகிறோம். ஆஃப் ரோடிங் எதுவும் இல்லை. இதுதான் ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. நேற்று ஷூவை வாஷ் பண்ணாதீங்கன்னாங்க. அது ஏன்னு இப்போ தான் தெரியுது. இன்றைக்கும் சேராக இருக்கும்னு. இந்த ஊர் பாருங்கள், இஸ் லைக் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊரே. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இன்னியோட ரூட் வந்து டிஃபிகல்ட் ரூட் கிடையாது, வில் பி ஈஸியர் ரூட்டுன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா வந்து இங்கே வாட்டர் ஃபாலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் நாட் கோ வயா டிஃபிகல்ட் ரூட்னு. லெட்ஸ் சி how easy it is. வழி நெடுக வாட்டர் ஃபால்ஸ். மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ். பட் we are going somewhere இந்த பக்கம். ரொம்ப நேரமாக ரோட்லேயே போகிறோன்னு நினச்சேன். உள்ளே இறங்கிட்டேன். எங்கே கீழே இறங்கி அப்படி உள்ளே போய் அப்படி போகணுமா பாருங்க. ஓய்யோ, மைண்ட் ப்ளோயிங். ரோடு முடிஞ்சிருச்சு. சங்குகுண்டில் இறங்கி போகிறேன். amazing backdrop. சூப்பராக இருக்கு. Oh, cacao. Yes. Okay. Yes. Cô có học mà cacao?
Pumpkin. Yeah, very good. பக்கத்தில் வந்துடும் பாருங்க, அங்கே இருக்கா அதுதான் வாட்டர் ஃபால்ஸ், அதான் போயிட்டுருக்கோம். டக்கு டக்குன்னு ஆழ்ந்து போயிடுச்சு. நேற்று தான் அவ்வளோ பெருமையாக பேசினேன் ஊரை பற்றி. பாருங்க எல்லாம் குப்பையை போட்டிருக்காங்க. ஏய் அநியாயம்தான். வாங்க, அவ்வளோ 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 பியூட்டிஃபுல்லான பிளேஸில் வந்து வச்சு வேறு டக்கு டக்கு டக்குன்னு ஆடுது. இன்னும் கேப் வேறு இருக்குது. இறங்கிட வேண்டியதானே, வந்தாச்சு உள்ளே இறங்கிட வேண்டியதானே. சமைச்சின்னு இருக்குது தண்ணி. ரொம்ப கோல்டாக இருக்கு தண்ணி. இதுதான் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சுல, வாங்க திரும்பி போகலாம். பாறையாக இருக்கு. இப்போ வெரி சாரி கைஸ். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குது. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா கரெக்டாக வந்து ஸ்டெப் எப்படி சொல்கிறது, நடந்து போகிற மாதிரி இல்லை. ஒரு இடத்துல ஆழமாக இருக்குது, ஒரு இடத்துல ஆழம் என்ன சொல்கிறது ஆழம் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி ஸோ டபுள் மைண்டடாக இருந்ததுனால நான் வந்து இறங்கலை. ஏன்னா எப்போவுமே டபுள் மைண்டடாக இருந்தால் அதை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து இறங்கலை, இங்கேருந்தே பார்த்துட்டு போயிடலாம். இன்னொரு சம்பவம் பண்ணிட்டேன். கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் போட்டதில் சைடில் ஓப்பனாக இருக்கும். இதை கவனிக்காமல் இதை தண்ணியில் இறக்கிட்டேன். பார்த்திங்கன்னா சைடில் எல்லாம் தண்ணி போயிடுச்சு. எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி
சாரின்னு அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியாயிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். என்ன தான் போய் குளிக்க முடியலனாலும் ரியலாகவே வந்து சூப்பராக இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. ஃப்ளோ பாருங்கள், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் தெரியும், நான் மட்டும் ட்ரை பண்ணலாம். அந்த இடமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது, அதனால் நான் வந்து வெளியே வந்துட்டேன். அப்போ சொன்ன மாதிரி தான், டபுள் மைண்டடாக இருக்குன்னா பெட்டர் நாட் டு டூ இட். ஏன்னா சப்போஸ் ஏதாவது கீழே விழுந்தோம் அடிபட்டுருச்சுன்னா ரிக்ரெட் பண்ணுவோம். அப்போயே தோணுச்சு நம்ம ஏன் இதை பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சோம், எதுக்கு போகணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரியலி அமேசிங். ஸோ ஒன் மோர் லுக் டாப்லேருந்து காமிச்சிடுறேன், காமிச்சிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஒன். See you all in the next video.